ஆடி மாதம் 3வது வெள்ளி எத்தனை பேர் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டுருங்கன்றத சொல்லிட்டு போங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்க. எங்கள் வீட்டு சைடு இல்லை, அம்மா வீட்டு சைடு தான். காலையில் 3:30 மணிக்கெலாம் எழுந்து ரெடி ஆனதுனால செம்ம தூக்கம். போகிற வழி ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாப்பிட போகலாம் வா அப்படின்னு சொல்லி புருஷர் கூப்பிட்டாரா, சரின்னு சொல்லி இறங்கி போயாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் இட்லி தான். ஆக்சுவலாக வந்து இது டூப்ளிகேட் முருகன் இட்லி, நம்பி போயிடாதீங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு ஆற்காடு போகிற வழியில் காஞ்சிபுரம் ரோடு தாண்டினதுக்கப்புறமா பைபாஸ் கிட்ட முருகன் இட்லின்னு சொல்லிட்டு பெரிய அவுட்லெட் தான். பட் டேஸ்ட் வைஸும் ப்ரைஸ் வைஸும் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். என் புருஷர் ஆசாசியாக பொடி இட்லி சாப்பிட்லாம், அந்த இட்லி சாப்பிட்லான்னு உள்ள ஆசாசியாக போனார். லாஸ்ட்டில் வந்து செம்ம பல்ப்பு, வேறு எதுவும் ஒரு இட்லி கடை நல்லா ஏமாற்றிட்டாங்க. அவருக்கு தான் பல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது மேலே பல்ப்பு. எனக்கு போகிறனாலே இந்த மாதிரி ட்ராவல்னாலே பூரி சாப்பிட்டா தான் ஃபுல் நிம்மதியாக இருக்கும். பட் அன்றைக்கின்னு பார்த்து பூரி லேட் ஆகும்ட்டாங்க. என்னடா கொடுமைன்ற மாதிரி இருந்தது. போனோடனே 4 வெரைட்டி சட்னி கொடுத்து ஒரு பிளேட்டை நம்ம முன்னாடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்டரே கேட்குறாங்க. நான் வந்து ஒரு ரவா தோசை, எங்கள் புருஷர் வந்து ஒரு மசால் தோசை அண்ட் வந்து 2 பொடி இட்லி சாப்பிட்டாரு. குழந்தைக்கும் அதே மாதிரி பிளைன் இட்லி வாங்கி ஊட்டியாச்சு. ரவா தோசை தான் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்படியே மினி பெட்ஷீட் மாதிரி இருந்தது, அவ்வளோ தடி. சரி ஏதோ ஒன்று. வடை ஆனால் செம்மையாக இருந்தது, உளுந்து வடை. அது மட்டும் ஒரு 2 வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பா அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது இந்த ஜிகிர் தண்டா வேறு கண்ணில் பட்டுச்சு. அது என்னவோ தெரியலைங்க, இந்த ஜிகிர் தண்டா எங்கள் ஊரை தவிர வேறு எங்கே வாங்கினாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாப்பிடும் போது வாங்கினேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. வெறும் சப்ஜா சீட் மட்டும் தான் இருந்தது. இந்த வாட்டி அதே மாதிரி தான் ஆசாசியாக அப்போயே என் புருஷன் வேணாம்னு சொன்னார். கேட்கல, நான் குடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கினா ஃபர்ஸ்ட் ஏதோ ஜெல்லி மாதிரி ஒன்று ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பால் ஊற்றினாங்க. ஊற்றி கொடுத்தாங்க. ஒரு மாதிரி கன்றாவியாக ஸ்மெல் இருந்தது. வேறு வழி இல்லை, வாங்கி தொலைச்சிட்டோம். 75 rupees அப்படின்றதுக்காகவே குடிச்சு தொலைச்சிட்டேன். அந்த ஃபுல் கிளாஸை குடிச்சு முடியத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் மோசம் பார்த்தீங்கன்னா, அது மேலே வச்ச ஐஸும் மோசம். நம்ம லோக்கல் ஐஸே நல்லா இருக்கும் போல், இவங்க கொடுத்த ஐஸ் ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏதோ ஒரு மாதிரி சக்கரை தண்ணி மாதிரி இருந்தது அந்த ஐஸை சாப்பிடும் போது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் தெம்பாக சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப நம்ம ட்ரிப்பை கிளம்பியாச்சு. நான் எவ்வளோ நேரம் ஏன் சொல்கிறேன்னா, தயவுசெய்து அங்கே போனீங்கன்னா அந்த ஜிகிர்தண்டா ட்ரை பண்ணாதீங்கன்றதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அதை முடிச்சுட்டு அப்படியே போகும்போது அழகான ஒரு ரோடு. இந்த கோகுலை நம்பி போனால் சில டைம் பல்பு கொடுக்குது, சில டைம் இந்த மாதிரி அழகான இடத்துலலாம் காமிக்குது. ஆக்சுவலாக பைபாஸ்லேயே ரூட் இருக்கான், பட் அது ஒரு கிராமத்து உள்ள எங்களை விட்டுருச்சு. போகிற வழியில் 2 பக்கமும் மரம் அது இதுன்னு பார்க்கவே அழகாக இருந்தது. என் புருஷன் தான் புலம்பிட்டு வந்தார், பட் எனக்கு ஜாலியாக இருந்தது. இல்லட்டா திருவண்ணாமலைக்காரங்களாம் வருவாங்க சண்டைக்கு. நாங்களாம் டவுன் சாணி வாசம் நல்லா இருக்கு. நான் சைடில் உட்காந்துட்டு இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே என் புருஷனே கிராமத்துலேருந்து தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார். நான் தான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், நான்லாம் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலையிலேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போயாவது அவருக்கு புரியும். அதை முடிச்சுட்டு திரும்ப அப்படியே போக ஆரம்பிச்சாச்சு. ஒத்தையடி பாதை அப்படி இப்படின்னு பல சாகசத்துக்கு அப்புறமா தான் ஊருக்கு போய் சேர்ந்தோம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஃபைனலி பொங்கல் வைக்கிறவங்க வரல, நான் முதல்ல போயிட்டேன். நான் வந்து சென்னையிலேருந்து போயிட்டேன்றனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். சீக்கிரம்லாம் இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் தான் லேட்டாக போக வேண்டியது. நாங்கள் சீக்கிரம் கிளம்பவே சீக்கிரமாக போயிட்டோம். சீக்கிரமாக வர வேண்டிய பொங்கல் பார்ட்டிஸ் லேட்டாக தான் வந்தாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்களா, கூழ் ஊற்றிட்டிங்களா, என்ன வருஷம் கூழ் ஊற்றுற பழக்கம் இல்லை பொங்கல் வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்களா, இல்லைடா நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் வச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆளான்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலெலாம் வந்து கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டியாவது போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அது நம்ம ஃபேமிலிக்கே ரொம்ப நல்லது. ஆடி மாதம் தான் போகணும்னு சொல்லு. எத்தனை மாடி பத்தியா வயல் ஒத்தையடி பாதை. வெயிலில் காஞ்சி போறதுக்கு அறுவடை பண்ணுற டைம். சுற்றி நெல். இங்கே வந்து இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக தெரியல. மழைட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்ன பின்ன பண்ணால் தானே தெரியுதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே நெல் பயிரெலாம் வந்து காஞ்சி செம்மையாக இருக்குது. லைட்டாக உருவோமா, என்னை பார்த்து திட்ட போகிறாங்க. ஐயோ இந்த நெல் ஃபுல்லாக பிரித்து வேஸ்ட் பண்ண வேணாம்.
தெரியுதா அவ்வளோ அரிசி இருக்கும். சரி, அவங்க வர வரைக்கும் எதுக்கு சும்மா காரில் உட்காந்துட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு வயலில் இறங்கி சுற்ற ஆரம்பிச்சாச்சு. நானும் என் பையனும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாழைத்தோப்பு அது இதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி வந்தால் தான் ரசிக்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கேயே நம்ம இருந்து இதெல்லாம் பண்ணோம்னா அப்போ கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். விவசாயிங்க உண்மையாகவே கிரேட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்தோன்னே லாஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலியும் வந்துருச்சு. வந்த உடனே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பொங்கல் வைக்க போயிட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. கோவிலே கிட்டத்தட்ட நிறைய இடம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பொங்கல் அப்படியே கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சுருக்காங்க. என்ன அங்கே புகைலாம் கொஞ்சம் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றி ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தது. சைட்லேயே நான் எதுக்காக மெயினாக வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து உண்டியில் சாத்துறதுக்காக தான். எங்கள் அம்மாக்காக வேண்டியிருந்தேன். ஒரு வாட்டி காலில் அடிபட்டுருச்சு. அப்போ வந்து வேண்டியிருந்தேன் இந்த மாதிரி சாத்துறேன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மெயினாக வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காகவே வந்தாச்சு. பொங்கல்லாம் ஒரு பக்கம் டன். லாஸ்ட்டாக வந்து இந்த மாவிளக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு இடமா போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு. மொத்தமாக பொங்கல் வச்சாலும் ஒரு 5 பங்கு அதை பிரிச்சுட்டு பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் முனீஸ்வரர், அது மாதிரி ஒரு இடத்துல போய் படைப்போம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை முடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து இந்த முனீஸ்வரர். எனக்கு என்னோட ஃபேவரட் பாட்டு இதுவும் ஒன்று. எங்கள் ஊருக்கு போனாலே இங்கே சுற்றி இந்த வயல்வெளி இருக்கிறதுனால காற்று அவ்வளோ சூப்பராக அடிக்குங்க. ஃபேனும் தோத்துச்சு, ஏசியும் தோத்துச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இந்த ஐட்டு தாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் பாஸாக போயிடலாம். இன்னமும் நான் பார்த்துதாங்கிறேன். எனக்கு ஒர்க் ஆகி தான் இருக்குது. உங்களுக்கு ஒர்க் ஆகி தான் இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு போங்க. இந்த எருக்கஞ்செடியை பார்த்தாலே சின்ன வயசுலேருந்தே அந்த பூவை வெடித்து பார்த்துட்டு தான் போவோம். 1 இல்லை 2வது வெடிச்சிட்டு தான் போவோம். அப்போ தான் ஒரு நிம்மதி. சின்ன வயசுலேருந்து அது இன்னமும் எனக்கு ஒர்க்கும் ஆகிட்டுருக்கு. பாஸாக ஃபெயிலாக பார்க்குறதுலேருந்து எதனா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெடிச்சு பார்ப்பேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெடிச்சிருச்சுன்னா அந்த விஷயம் எனக்கு நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி எதனா நம்பிக்கை இருக்கான்றதை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த காற்றுல அப்படியே அந்த கோயில் மேலே இருக்கிற பெல் ஆடுற சவுண்டை கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதையும் அப்படியே ரசிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போயாச்சு. உள்ளேயும் போய் எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அம்மனுக்கு வந்து புடவை சாப்பிடணும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிரசாதம் அன்னதானம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி நல்லா ரவுண்டு கட்டி நின்று சாப்பிட்டுட்டு அங்கங்கே கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோவில் விசிட் நல்லபடியாக முடிஞ்சது. பொங்கலும் நல்லபடியாக வச்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. நீங்கள் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எப்படி போச்சு உங்களோட ஆடி மாதம்? இல்லை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அகைன் ஒரு அழகான ரோட்டில் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாட்டா.